எங்க நாங்க மீறி ஒரு அடி எடுத்து வச்சிருந்தாலும் சுரபியை ஷூட் பண்ணியிருப்பான். அதனால தான் எங்களால் எதுவுமே பண்ண முடியல. அதை பற்றி உங்ககிட்ட சொல்கிறது நல்லதுன்னு தோணுச்சு. அதனால தான் நான் ஃபோன் பண்ணேன். லூசிஃபரும் அவனோட தம்பிகளும் அங்கே தான் போயிருக்காங்க என்று சொல்ல விக்ரம் ஏதும் பேசாது கோபமாக போனை கட் செய்தான். சந்துருவை பார்த்த லால், இங்க பாரு சந்துரு, இந்த விஷயத்துல அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கிறது நீதான். அதனால இவளை என்ன பண்ணலாம்னு நீயே சொல்லு என்று கேட்க, சரி தாத்தா என்று சொன்னவன் ருத்ரதேவ் பக்கம் திரும்பி, இங்க பாருங்க ருத்ரதேவ், உங்களுக்கு இந்த சுரபி அடைச்சிட்டு வந்ததுக்கு பணம் மட்டும் கிடைக்க போவது கிடையாது, கூடவே சேர்த்து இவளையும் எடுத்துக்கோங்க என்று சொல்ல அதை கேட்டு ருத்ரதேவ் சந்தோஷமாக சிரிக்க ஆரம்பித்தான். ஆனால் சுரபியோ பயத்துடன் சந்துருவை பார்த்தாள். விக்ரம் ப்ளீஸ், எங்கிருந்தாலும் என்னை காப்பாற்ற சீக்கிரமா வா, உன்னால மட்டும்தான் என்னை காப்பாற்ற முடியும். இவங்க கிட்ட இருந்து என்னை எப்படியாச்சும் கூப்பிட்டு போயிடு விக்ரம், சீக்கிரமா வா விக்ரம் என்று அவள் மனதிற்குள்ளேயே புலம்பிக் கொண்டிருந்த சமயம் அந்த இடத்தில் ராக்கெட் ராஜா, லூசிஃபர், அவனது பிரதர் செல்வராகவன் என அனைவருமே அங்கு வந்து சேர்ந்தனர். ராக்கெட் ராஜா உள்ளே வந்ததும் அங்கிருந்த அனைவரையும் பார்த்து, ஏண்டா இந்த லால் குடும்பத்துல எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா எங்க சுரபி மேடமை நீங்க இந்த மாதிரி கடத்திட்டு வந்திருப்பீங்க. ஒழுங்கு மரியாதையா இந்த இடத்தை விட்டு ஓடிடுங்க, இல்ல என்னோட கையில நீங்க எல்லாருமே சாகிறது உறுதி என்று தீவிரமாக சொன்னார். ராக்கெட் ராஜாவை அந்த இடத்தில் எதிர்பாராத ருத்ரதேவ் மிகவும் அதிர்ச்சி அடைந்தான். இருந்தாலும் அதை வெளிக்காட்டாது தன் பக்கம் இத்தனை ஆட்கள் இருக்கிறார்கள் என்ற நினைப்பில், என்ன ராக்கெட் ராஜா, என்ன பேசுறோம்னு தெரிஞ்சுதான் பேசிக்கிட்டு இருக்கியா என்று திமிராக கேட்டார். நான் சொன்னது உனக்கு காதுல விழலையா? நான் இன்னொரு தடவை சொல்றேன், நீங்க எல்லாரும் இங்கிருந்து கிளம்புறது நல்லது, இல்லாட்டி இந்த லால் குடும்பம் அழியறத யாராலையும் தடுக்க முடியாது என்று அவர்கள் அனைவரையும் பார்த்து முறைக்க ஆரம்பித்தான். அவனின் வார்த்தைகளால் கோபம் அடைந்த லால், ராக்கெட் ராஜா, என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? இந்த இடத்தை விட்டு வெளியே கிளம்பு. என் இடத்துக்கு வந்து என்னையே வெளியே போன்னு மிரட்டிட்டு இருக்கியா? ஆமா, எந்த தைரியத்துல நீ இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க என்று மிக கடுமையாக சொன்னார். ஆனால் ராக்கெட் ராஜா அதையெல்லாம் பற்றி சிறிது கூட கவலைப்படாது தன் பக்கம் விக்ரம் இருக்கிறான் என்ற மிகப்பெரிய துணிச்சலில், நான் ஃபைனலா ஒரு அட்வைஸ் கொடுக்கிறேன், எல்லாரும் இந்த இடத்தை விட்டு காலி பண்ணிடுங்க என்று சொன்னான். வெளியே என் பாடி கார்ட்ஸ் எல்லாரையும் தாண்டி நீ உள்ள வந்திருக்கனா உண்மையாவே நீ ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளுதாயா என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது ருத்ரதேவை பார்த்து லால் கண்ணை காட்ட, உடனே ருத்ரதேவ் வெளியே இருந்த தனது ஆட்களை அழைக்க அவர்கள் அனைவருமே ராக்கெட் ராஜாவை சுற்றி வளைத்தனர். ராக்கெட் ராஜா எதற்கும் அசராதவன் போல சிரித்துக்கொண்டே அவர்கள் அனைவரையும் திமிர் பார்வை ஒன்று பார்க்க, அதன் பின் அவனுடைய பார்வையில் ஏதோ ஒரு சூழ்ச்சி உள்ளது, இவனை சமாளிப்பது தற்சமயம் கடினம் என்பதை புரிந்து கொண்ட லால் அவனிடம் சண்டை போடுவதை விட சமரசம் பேசுவதே நல்லது என்று நினைத்து சிரித்துக்கொண்டே ராக்கெட் ராஜாவை அழைத்தான். சரி ராக்கெட் ராஜா, தேவையில்லாம நம்ம ஒரு பொண்ணுக்காக சண்டை போட்டுக்க வேணாம், அது எனக்கு நல்லதாவே படல என்று சொல்ல ராக்கெட் ராஜாவும் சேரில் அமர்ந்தான். காரணம், சற்று நேரத்திற்கு முன்புதான் விக்ரம் போன் செய்து, நான் வர வரைக்கும் சுரபிக்கு எதுவும் ஆகக்கூடாது, அவளை பத்திரமா பார்த்துக்கணும் என்று சொல்லி இருந்தது ஞாபகத்திற்கு வந்தது. இங்க பாரு ராஜா, நீ இந்த பொண்ணை இங்கே விட்டுட்டு போயிடு, நீ அதுக்கு பதிலாக உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லு, நான் தரேன் என்று லால் சொல்ல ராக்கெட் ராஜா ஏதும் பேசாது அமைதியாக இருந்தான். ராக்கெட் ராஜா எந்த ஒரு பதிலும் பேசாது அமைதியாகவே இருக்க அதில் கடுப்பான லால் ருத்ரதேவை பார்த்து கண்ணை காட்ட, அவனின் ஆட்கள் ராக்கெட் ராஜா, லூசிஃபர், செல்வராகவன் முன்னாலேயே சுரபியை தாக்குவதற்காக அவள் அருகில் போன சமயம் அங்கிருந்து சூறாவளி காற்று போல் பறந்து வந்த ஒருவன் அவர்கள் அனைவரையுமே அடித்து நொறுக்க ஆரம்பித்தான். அங்கே என்ன நடக்கிறது, கண்ணிமைக்கும் நேரத்தில் இங்கே வந்தவன் யார் என்று அங்கிருந்த யாருக்குமே புரியவில்லை. சுரபி அவனை பார்த்துவிட்டு மிகவும் சந்தோஷமாக கண்களில் தேக்கி இருந்த கண்ணீரை துடைத்தவாறு சிரித்துக்கொண்டே, விக்ரம் நீ வந்துட்டியா, நான் நினைச்ச மாதிரியே நீ வந்துட்ட, உண்மையாவே யூ ஆர் கிரேட், இப்ப எனக்கு எந்த ஒரு பயமும் இல்லை என்று சந்தோஷத்தில் அவள் துள்ளி குதிக்க ஆரம்பித்து விட்டாள். இங்க பாருங்க, நான் லால் குடும்பத்துக்கு ஃபைனலா ஒரு வார்னிங் கொடுக்கிறேன், மரியாதையா எல்லாரும் என் பேபியை கஷ்டப்படுத்தினதுக்காக அவ முன்னாடி முழங்கால் போடுங்க. அந்த மாதிரி நீங்க பண்ணா மட்டும்தான் உயிரோட இருப்பீங்க, இல்லனா இன்னைக்கு தான் உங்களுடைய கடைசி நாள், இது நல்லா மனசுல வச்சுக்கோங்க என்று அவர்களை பார்த்து மிரட்ட லாலுக்கு அவனது திமிர்த்தனமான பேச்சை பார்த்து கோபம் வந்துவிட்டது. ஏண்டா எங்கேயோ இருந்து பறந்து வந்து 2 பேரை அடிச்சிட்டுனா நீ பெரிய டான்னு நினைச்சிட்டு நீ சொன்னதெல்லாம் கேட்டு நாங்க முட்டிக்கால் போட்டு நடுங்கிக்கிட்டு அவகிட்ட மன்னிப்பு கேட்போம்னு நினைச்சியா? உண்மையாவே இன்னைக்கு நீங்க 2 பேரும் தாண்டா சாக போறீங்க என்று லால் சொல்ல, என்னது நீங்க எல்லாரும் என்ன கொல்ல போறீங்களா?
அதையும் பார்க்கலாம். இன்னைக்கு இந்த லால் ஃபேமிலியை ஒரு கை பார்க்கறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன் என்று மிகவும் துணிச்சலாக பேசினான். அவனது துணிச்சல் கௌரவ், சந்திரன், வசுந்தரா என அனைவருக்குமே இன்னும் கோபத்தை வர வைத்தது. சந்திரன் லாலிடம், தாத்தா இவனெல்லாம் பேச விட்டா ஓவரா டைலாக் பேசிக்கிட்டே இருப்பான், அதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா, ராக்கெட் ராஜாவோட சப்போர்ட் இவனுக்கு இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். அதனால தான் அவன் இவ்வளவு துணிச்சலா பேசிக்கிட்டு இருக்கான். அவங்கிட்ட சொல்லுங்க ராக்கெட் ராஜா இப்ப நம்ம பக்கம் சாஞ்சிட்டாருன்னு என்று சந்திரன் சொல்ல, யாரு சந்திரனா பேசுறது? உனக்கு பேச வாய் இருக்குதா என்ன? உன்னோட கையை காலை எல்லாத்தையும் விட்டு வைக்காதவனுங்க, அந்த வாயை மட்டும் எதுக்கு விட்டு வச்சானுங்க தெரியலையே என்று விக்ரம் அவனை மிரட்ட, டேய் என்னடா சும்மா வாய் பேசிக்கிட்டு இருக்க, முடிஞ்சா நீ என்னை தாண்டி இங்க இருக்கவங்க எல்லாரையும் தொட்ரா பார்ப்போம் என்று ருத்ரதேவ் விக்ரமை பார்த்து சொல்ல, ருத்ரதேவ் அவனை ஓங்கி ஒரு குத்து குத்த போன சமயம் அதை மறைத்து விக்ரம் அவன் நெஞ்சின் மீது படார் என்று குத்தினான். லால் குடும்பத்தினர் அனைவரும் இதை பார்த்து ஆச்சரியமாக இருந்தனர். இருந்தாலும் லால் மற்ற பாடிகார்ட்ஸ் இருக்கும் தைரியத்தில், டேய் என்ன இங்க வந்து கலர் கலரா பிலிம் காட்டிக்கிட்டு இருக்கியா, மரியாதையா ஓடி போயிடு, அதான் உனக்கு நல்லது. ருத்ரதேவ அடிச்சிட்டா இங்க இருக்க நாங்க எல்லாரும் பயந்துருவோம்னு நினைக்காத என்று சொல்லி தன் பாடிகார்ட்ஸை கை காட்ட, அவர்களை பார்த்த சுரபிக்கோ இன்னும் பயம் மனதிற்குள் இருந்தது. வேகமாக விக்ரமின் கைகளை இறுக்கமாக பிடித்து கொண்டவள், இங்க பாரு விக்ரம், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, இங்க இருக்கிற செக்யூரிட்டிஸ் எல்லாம் பாத்தியா எத்தனை பேர் இருக்காங்கன்னு, அவங்க எல்லாரையும் கண்டிப்பா நீ அடிச்சு போராட முடியாது, சொன்னா கேளு, நம்ம இங்கிருந்து போயிடலாம், இல்லாட்டி இதோ நிக்கிறாங்களே உங்க ஃப்ரெண்டு ராக்கெட் ராஜா, அவர்கிட்ட மறுபடியும் போய் ஹெல்ப் கேட்கலாம், அவர் நமக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாரு என்று சொல்ல, அவளை பார்த்து சிரித்தவன், என்ன பேபி நீ இப்போ பயத்துல என் கையை இவ்வளவு டைட்டா பிடிச்சிருக்க, நீ மாமா ரொமான்ஸ் மூடில் இருக்கப்போ பிடிச்சா எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா என்று சொன்னவன் சிரித்து கொண்டே செல்லமாக அவளது கன்னத்தை தட்டி, பேபி நீ எதுக்கும் பயப்பட வேண்டாம், அதான் உன் மாமா நான் இருக்கேன்ல, நான் எல்லாத்தையும் பார்த்துக்குவேன், நீ அமைதியா என் பின்னாடி நில்லுடா செல்லம் என்று சொல்லி அவன் அவளை தனக்கு பின்னால் நிற்க வைத்துக் கொண்டான். அந்த இடத்தில் அவளுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு அரண் அவளை சுற்றி இருப்பது போல அவள் உணர்ந்தாள். எந்த ஒரு பெண்ணுக்கு தான் தன்னை இது போல கண்ணுக்குள் வைத்து காவல் காக்க இப்படி ஒருத்தன் இருக்கிறான் என்று நினைத்தால் அவன் மீது காதல் வராது. சுரபியும் அதே போல்தான் இப்பொழுது வித்தியாசமாக ஏதோ ஒரு உணர்வை தன் மனதிற்குள் உணர்ந்தாள். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.